ப்ரேயர் எல்லாமே அன்யூஷுவலாக இருக்குது. ரிவைவலுக்கு முன்னாடி ஜெபம் தானே முக்கியம். அந்த ஜெபத்துக்குள்ளே நம்மளை வந்து பயங்கரமாக ஆண்டவர் இப்போது நடத்துகிறாரு. ஏன்னா அந்த ரிவைவலுக்கு முன்னாடி ஜெபத்தில் வேண்டுதலிலும் உறுதியாக என்ன செய்தார்கள்? தரித்திருந்தார்கள். ப்ராமிஸ் வந்து இதாச்சு. அப்போ இதை நான் மனசில் வச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம கூடுகையை நம்ம ஒழுங்கு செய்கிறோம். எப்போன்னா இந்த 7-8 நம்ம ஒழுங்கு செய்கிறோம். பரமக்குடியில் ஒரு பாஸ்டர் செமினாருக்கு ஒரு மலையாளி ஒரு தீர்க்கதரிசி வர்றாரு. அதனால் அந்த நடத்துகிற பாஸ்டர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு அந்த மீட்டிங்கில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நீங்கள் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், 7-8 எனக்கு வந்து நான் ஆல்ரெடி மீட்டிங் வச்சுட்டோம் பாஸ்டர், என்னால் தயவு செஞ்சு முடியாதுன்னு நான் சொன்னப்போ அவங்க எனக்காகவே டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மீட்டிங்கை வந்து 6ஆம் தேதிக்கு மாற்றினாங்க. பாஸ்டர் நான் மற்றவங்கள்ட்ட பேசிவிட்டு நான் வர்றேன், ஆனால் நீங்கள் அவசியம் எங்களுக்கு என்ன செய்யணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நேரமாவது அங்கே உட்காரணும் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டர் அவங்க ஃபோர்ஸ் பண்ண இவ்வளவு தீவிரமாக இருக்காங்களேன்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி நான் வர்றேன் பாஸ்டர்னு சொல்லிவிட்டு எனக்கு 2 நாள் சென்னை ட்ரிப் இருந்துச்சு. திங்கள் செவ்வாய் சென்னை ட்ரிப் முடிச்சுட்டு புதன்கிழமை வர்றேன். வந்து காலையில் டிவோஷனிங் எடுக்கிறேன். எடுத்து முடிச்சுட்டு அந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுறேன், எனக்கு ஆன் டயத்தில் இருக்க முடியாது, மேபி ஒரு 11 மணிக்கெலாம் நான் வந்துடுறேன் பாஸ்டர், ஓகேவா அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒரு பரவாயில்ல பாஸ்டர், நீங்கள் உங்கள் டயத்துக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் ஜூடம் சரியாக 11:10 அந்த மாதிரி ரேஞ்சில் நாங்கள் உள்ளே என்ட்ராக போகிறோம். நான் உள்ளே நுழையிறப்ப அங்கே இருக்கிற அந்த ப்ராஃபிட் கையில் மைக்கை கொடுத்துட்டாங்க. அவர் அப்போ தான் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளே நான் வந்து உள்ளே என்ட்ராகிறேன். நான் என்ட்ராகிறப்ப அவர் பிரசங்கம் ஆரம்பித்ததும் நான் என்ட்ராகிற பொழுது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ கிளிப் அப்படியே அங்கே நடந்ததை உங்களுக்கு நான் போட்டு காண்பிக்கிறேன். தங்கச்சியோட எழுப்புதல் எவ்வளவு தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒன்றுங்கிற நிச்சயம் உங்களுக்கு இப்போவாவது உங்கள் சிந்தையில் வருவதாக. அந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காக மாத்திரம்தான் இதை நான் போடுறேனே ஒழிய, இது நான் வந்து ஒரு பெருமைப்பட்டு கொள்றதுக்காகவோ வேறு எந்த ஒரு, ஏன்னா அந்த எல்லையெல்லாம் கடந்தாச்சு. ஏன்னா எனக்கு ஐ நோ ஹூ ஐ ஆம், ஐ நோ ஹூ ஜீசஸ் இஸ். எனக்கு ஜீசஸ் யாருன்னு தெரிஞ்சிருச்சு, நான் யாருன்னு எனக்கு தெரியும். ஸோ ஐம் நாட் போஸ்டிங். இது என்ன ஒரு மேன்மைப்படுத்துறதுக்காக நான் இதை நான் செய்யலை. தேவன் அந்த இடத்துல செஞ்ச காரியத்தை உங்களுக்கு நான் போட்டு காண்பிக்கிறேன். இதனுடைய நோக்கம் என்னன்னா, சபை இந்த ரிவைவல் தரிசனத்தை புரிச்சுக்கணும். இங்கிருந்து அந்த எழுப்புதல் உதிக்க போகுதுங்கிறத நீங்கள் விளங்கிக்கிறணும். இதுக்காக 21 நாள் ஜெபத்தில் ஊக்கமாக நீங்கள் வரணுங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ உங்கள் முன்னாடி நான் போட்டு காண்பிக்கிறேன். அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த உடனே, அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து 1 நிமிஷம் ஆகுது. நான் அப்போ தான் வெளியில் நிற்கிறேன். அப்போ பாஸ்டரோட சன்னு வந்து என்னை கையை பிடிக்கிறாரு. நான் முன்னாடி வாங்கன்றாரு. நான் இல்லை, நான் வரல, நான் பின்னாடி நான் உட்காந்துக்கிறேன், மெசேஜ் போது டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை அப்படின்னாரு. இல்லை நீங்கள் வரணும்னு சொல்லி இப்படி சென்டரை என்னை நடத்தி கூட்டிகிட்டு வராமல் சைடில் இருக்கிற பேத்தில் வந்து நான் உள்ள அப்படி நுழையிறப்ப தான் இந்த ப்ராஃபிட்டோடைய கவனம் முழுசும் என் மேலே திரும்புது. அதுக்கு மேலே நீங்கள் பாருங்கள். ഭാരതം ക്രിസ്തുവിലേക്ക് തിരിയും. ഭാരതം യേശുവിൽ തിരുമ്പും. ഒരുമിച്ച് ചേർന്ന് എൻ്റെ കൂടെ ദൈവപുരുഷന്മാർ ഒന്ന് പറയാമോ? അഭിഷിക്തന്മാർ ഒന്ന് വിളിച്ചു പറയാമോ? ഭാരതം ക്രിസ്തുവിലോട്ട് തിരിയാൻ പോകുകയാണ്. ആമേൻ. എന്നോട് சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தருடைய தாசர்கள், இந்தியா இயேசுவுக்கென்று திரும்ப போகிறது. അത് പറയുമ്പോൾ നല്ല ശബ്ദത്തിൽ പറയണം, ഭാരതം ക്രിസ്തുവിലേക്ക്. அது சொல்லும்போது நல்ல சத்தம் உயர்த்தி சொல்லுங்க, இந்தியா கிறிஸ்துவில். അത് വീണ്ടും പറ, പല പ്രാവശ്യം ചേർന്ന് പറ, ഇൻ ദ നെയിം ഓഫ് ജീസസ്, യേശുവിന്റെ നാമത്തിൽ. ശബ്ദമുയർത്തി പറ, യേശുവിന്റെ നാമത്തിൽ ഇന്ത്യ ക്രിസ്തുവിലേക്ക്. கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணுங்க. கிறிஸ்துவில். அது வீണ്ടുம் പറ, பல அந்த கேட்டில் பாருங்களேன். நான் அப்போ தான் நிற்கிறேன் அந்த இடத்துல, பாஸ்டர் சன் அந்த கேட்டில் அந்த பக்கம் பார்த்துட்டு நான் நிற்கிறேன். அதோடு நான் உள்ளே என்ட்ரு ஆகிறேன். அவர் அப்போ தான் மெசேஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார். ஓகே, ചേർന്ന് പറ, ഇൻ ദ നെയിം ഓഫ് ജീസസ്, യേശുവിന്റെ നാമത്തിൽ. இப்போ தான் உள்ளே வர்றேன், சைடில் வர்றேன். ஓகே, യേശുവിന്റെ നാമത്തിൽ ഇന്ത്യ ക്രിസ്തുവിലേക്ക്. ஆமென். சொல்லிக் கொண்டே இருங்க, இந்தியா இயேசுவுக்கென்று திரும்புகிறது. சொல்லுங்க, இயேசுவுக்கென்று இந்தியா திரும்புகிறது.
ഈ ദേവപുരുഷൻ കയറി വരുമ്പോൾ എനിക്കറിയത്തില്ല, അദ്ദേഹത്തെ നോക്കി ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവിടെ പറയുകയാണ്. இந்த பாஸ்டர் இங்கே ஏறி வரும்போது எனக்கு தெரியவில்லை, இவரோடு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ഞാൻ ഇവിടെ നിൽക്കുമ്പോൾ ഇവിടെ നിന്ന് 95 കിലോമീറ്റർ മാറി ഒരു സ്ഥലം ദൈവാത്മാവ് എന്നെ കാണിക്കുന്നു. நான் இங்கே நிற்கும்போது இங்கே இருந்து 95 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்தை ஆவியானவர் காண்பிக்கிறார். അവിടെ ഒരു വലിയ തീ കത്തുന്ന ഒരു കാഴ്ച ഞാൻ കാണുന്നു. அங்கே ஒரு பெரிய அக்கினி பற்றி எரிகிறதை நான் பார்க்கிறேன். നിങ്ങൾ എല്ലാവരും കർത്താവിനെ ശക്തിയോടെ സ്തുതിച്ചുകൊണ്ടിരിക്കണം. ஓ, நீங்க எல்லாரும் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்கணும். ഈ ഭാരതീയ സുവിശേഷം இருந்து பற்றி எரிய போகிறது. തങ്കച്ചി മഠം അങ്ങനെ ഒരു സ്ഥലം പരിശുദ്ധാത്മാവ് എന്നെ കാണിക്കുന്നു. தங்கச்சி மடம் என்கிற ஒரு இடத்தை ஆவியானவர் எனக்கு காட்டுகிறார். നിങ്ങളാരും കാഴ്ചക്കാരായി ഇരിക്കല്ലേ, ദൈവത്തെ ശക്തിയോടെ സ്തുതിച്ചുകൊണ്ട് നിന്നാട്ടെ. நீங்க யாரு வேடிக்கை பார்க்க கூடாது, கர்த்தரை துதித்துக் கொண்டே நில்லுங்கள். തങ്കച്ചി മഠം അവിടെ നിങ്ങളുടെ മേൽ മാത്രമല്ല, ஆமென். தங்கச்சி மடம் அங்கே உங்கள் மேல் மட்டுமல்ல, ഒരു ഏഞ്ചൽ വിക്ടറിൻ ട്രീസ അങ്ങനെ ഒരു പേര് കൂടെ പരിശുദ്ധാത്മാവ് എന്നെ കാണിക്കുകയാണ്. ஒரு ஏஞ்சல் விக்டரி ட்ரீசா என்கிற ஒரு பெயர் பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கிறார். നിങ്ങൾ കാഴ്ചക്കാരെ ഇരിക്കല്ലേ, നിങ്ങൾ കർത്താവിനെ ശക്തിയോടെ സ്തുതിച്ചുകൊണ്ടിരുന്നാട്ടെ. நீங்க யாரு பார்வையாளரா இராமல் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருங்கள். ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. എല്ലാ കരങ്ങളും ഉയർത്തി கரங்களை உயர்த்தி சேர்ந்து ஆராதிப்போம். ആമേൻ ഹല്ലേലൂയ. ഹൗറ കലമമ ശബ്ദനേ ഹല്ലേലൂയ. അതെന്തോ അറിയാമോ? ஹல்லேலூயா. மைக்கை கொடு. ஆமென். பாஸ்டர் தங்கச்சி மடத்தை ஊழியம் பண்றாங்க. ஆமென். I'm Joshua. ஆமென். I'm doing ministry in தங்கச்சி மடம். தங்கச்சி மடம் என்கிற ஸ்தலத்താണ് பாஸ்டர் சிசுரோஷிக்கிறது. பாஸ்டர் பேர் ஜாஸ்வா. And you exactly share my wife name. She's Angel Victory Teresa. ஏஞ்சல்னு പറഞ്ഞത് பாஸ்டர் வைஃப். பாஸ்டர் மாரி என்றால் ஏஞ்சல் Victory Teresa. ഓ ഹല്ലേലൂയ. ஆமென். ஆமென். ഒന്ന് കരമുയർത്തിക്ക് എല്ലാവരും ദേവപുരുഷനെ നേരി ഒന്ന് കരം നീട്ടിപ്പിടിച്ച് എല്ലാവരുടെയും വലത് കരമേ ദേവപുരുഷനെ നേരെ നീട്ടിപ്പിടിച്ചാട്ടെ. எல்லாரும் இந்த தேவ மனுஷனுக்கு நேராக உங்க வலது கரத்தை நீட்டி. ഒരു സാധാരണ മനുഷ്യനല്ല ഇത്. இது ஒரு சாதாரண மனுஷன் அல்ல. ഇത് ഒരു ഹിസ്റ്ററിയെ തിരിക്കാൻ ദൈവം കണ്ടിരിക്കുന്ന ഒരു ദേവപുരുഷനാണ്. ஒரு சரித்திரத்தையே மாற்றும்படி ஆண்டவர் கண்டிருக்கிற ஒரு தேவ மனுஷன். നിങ്ങൾ ഒരുവനെ അനുഗ്രഹിക്കുമ്പോൾ, ഹൃദയത്തിൽ നിന്ന് അനുഗ്രഹിക്കുമ്പോൾ അതിന്റെ 100 മേനി അഭിഷേകം നിങ്ങളുടെ മേൽ തിരികെ വരും. நீங்கள் ஒருவரை இருதயத்தில் இருந்து ஆசீர்வதிக்கும் போது அதனுடைய 100 மடங்கு உங்கள் மேல் திரும்ப வெளிப்படும். എല്ലാവരുടെയും വലത് കരം നീട്ടിപ്പിടിച്ചാട്ടെ. எல்லாருடைய வலது கரத்தையும் நீட்டி. നിങ്ങൾക്ക് എന്തെല്ലാം അനുഗ്രഹത്തിന്റെ വാക്കുകൾ പറയാൻ പറ്റും അതെല്ലാം ഈ ദേവപുരുഷനെ നോക്കി ഒന്ന് പറഞ്ഞാട്ടെ. எதெல்லாம் ஆசீர்வாத வார்த்தைகள் இவரை பார்த்து சொல்ல முடியுமோ நீங்கள் அதெல்லாம் இந்த தேவ மனுஷனை பார்த்து சொல்லுங்கள். ശബ്ദമുയർത്തി നിങ്ങൾ അനുഗ്രഹിച്ചാട്ടെ. சத்தம் உயர்த்தி வாய் திறந்து முழு மனசோடு ஆசீர்வதித்து നിങ്ങളെ ഒരു ഹിസ്റ്ററി മേക്കറായി പരിശുദ്ധാത്മാവ് ഹെവൻ ഇന്ന് പകൽ ഒന്നുകൂടെ തൊട്ട് നിങ്ങളെ എഴുന്നേൽപ്പിക്കാൻ പോകുകയാണ്. ஒரு சரித்திரத்தை படைக்கிறவர்களாய் பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் உங்களை ஒரு விசை கூட தொட்டு அவர் எழும்ப பண்ண போகிறார். ഓ സ്തുതിച്ചുകൊണ്ടിരിക്കണേ. எல்லாரும் வாய் திறந்து துதிங்க. யாரு வேடிக்கை பார்க்க வேண்டாம். യേശുവിന്റെ ബാല്യപ്രായം കഴിഞ്ഞിട്ട് പിന്നെ 30 വർഷം വരെ 30 വയസ്സ് വരെ പിന്നെ യേശുവിനെ കുറിച്ച് ഒരറിവുമില്ല. இயேசுவினுடைய அந்த சிறு வயதில் 12 வயதிற்கு பிறகு ஆமென் ஸ்தோத்திரம் 30 வரைக்கும் இயேசுவை பற்றி ஒன்றும் அறியவில்லை. പിന്നെ 30ാമത്തെ വയസ്സിലാണ് യേശു വെളിപ്പെടുന്നത്. ஆமென். இயேசு 30வது வயதில் மீண்டும் வெளிப்பட்டு வருகிறார். പിന്നെ 3.5 വർഷം ശക്തമായ ശുശ്രൂഷകൾ വെളിപ്പെട്ടു. 3.5 ஆண்டுகள் இயேசு
வல்லமையாய் ஊழியம் செய்தார். എനിക്കറിയത്തില്ല അങ്ങനത്തെ ഒരു അനുഭവം നിങ്ങളുടെ മേലും ഉണ്ട്. எனக்கு தெரியவில்லை, அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உங்கள் மேலும் இருக்கிறது. നിങ്ങൾക്ക് ചെറിയ പ്രായത്തിൽ 8ാമത്തെ വയസ്സ് പ്രായമുള്ള സമയം മുതൽ ആമേൻ എവിടെയോ മറഞ്ഞുപോയി. നിങ്ങൾ ദൈവവചനത്തിൽ നിന്നും നിങ്ങൾ സാന്നിധ്യത്തിൽ നിന്നും എവിടെയോ മറഞ്ഞിരുന്നു. എന്നാൽ വാഗ്ദത്തത്തിന്റെ നാഴികയിൽ ദൈവാത്മാവ് നിങ്ങളെ കൊണ്ടുവന്നു. ഇത് അടുത്ത തലത്തിൽ പരിശുദ്ധാത്മാവ് നിങ്ങളെ പോക്കാൻ പോകുകയാണ്. உங்களுடைய சிறு வயதில் 8வது வயதில் ஆமென் நீங்கள் தேவ பிரசன்னத்தில் இருந்து தேவ வார்த்தையில் இருந்து ஆமென் நீங்கள் மறைந்து போனீர்கள். ஆனால் மீண்டும் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தார். இதோ அடுத்த ஒரு கட்டத்தில் வாக்குத்தத்தத்தில் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். எல்லாரும் சத்தமிரத்தை கர்த்தாவினை ஸ்துதிச்சாட்ட எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை துதியுங்கள். பின்னொரு காலகட்டம் കഴിഞ്ഞ അഭിഷേകം നിങ്ങളെ തൊട്ടു. ஆமென். ஒரு காலகட்டம் முடிந்து அபிஷேகம் உங்களை தொடும். ഇതാ ഇന്നത്തെ ഈ സമയം ഈ പ്ലാറ്റ്ഫോം അടുത്ത തലത്തിൽ നിങ്ങളെ തുറക്കാൻ വേണ്ടി ദൈവാത്മാവ് ഒരുക്കിയിട്ടിരിക്കുക. இந்த மேடை ஆமென் அடுத்த ஒரு மண்டலம் உங்களுக்காய் திறக்கும்படிக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ഈ കരം കൊണ്ട് ആയിരക്കണക്കിന് ആത്മീക നിജപുത്രന്മാരെ വീണ്ടും നിങ്ങൾ ജനിപ്പിക്കാൻ പോകുകയാണ്. இந்த கரத்தினால் अनेक ஆவிக்குரிய பிள்ளைகளை மீண்டும் நீங்கள் பெற்றெடுக்க போகிறீர்கள். ஆயிரக்கணக்கான ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்க போகிறீர்கள். ഭാരതീയ സുവിശേഷകണത്തിനു വേണ്ടി നിങ്ങൾ എഴുന്നേൽപ്പിക്കാൻ പോകുകയാണ്. இந்திய சுவிசேஷத்திற்கு வேண்டி நீங்கள் ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை எழும்ப பண்ண போகிறீர்கள். ഒത്തിരി പേരുടെ മേൽ നിങ്ങൾ തീ വാരി കോരി ഇടാൻ പോകുകയാണ്. அநேகர் மேல அக்கினியை நீங்கள் போட போகிறீர்கள். എല്ലാ കരവും നീട്ടി അനുഗ്രഹിച്ച് எல்லா கைகளை நீட்டி ஆசீர்வதியுங்கள். கைகளை நீட்டி ஆசீர்வதியுங்கள். ഈ ദേവപുരുഷന്റെ തലമേൽ കൈവെക്കാനോ അനോയിന്റ് ചെയ്യാനോ ഞാൻ യോഗ്യനല്ല. എങ്കിലും ആത്മാവിന്റെ നിയോഗമാകയാൽ ഞാൻ യേശുവിന്റെ നാമത്തിൽ കൈവെക്കുകയാണ്. இந்த தேவ மனுஷனுடைய தலையில் கை வைக்கவோ அபிஷேகிக்கவோ நான் தகுதியானவன் அல்ல. ஆனாலும் தேவ திட்டத்தின்படி கைகளை வைக்கிறேன். ഇന്ന് പകൽ അടുത്തൊരു തലം നിങ്ങളുടെ മേൽ തുറക്കുകയാണ്. இந்த பகலில் அடுத்த ஒரு மண்டலம் திறக்கப்படுகிறது உங்கள் மேல். ഇന്ത്യ കാണാൻ പോകുകയാ. ஓ இந்தியா அதை பார்க்க போகிறது. ഭാരതീയ സുവിശേഷകണത്തിന് അടുത്തൊരു ഹിസ്റ്ററി മേക്കറെ പിതാവിന്റെയും എഴുന്നേറ്റോ പിതാവിന്റെയും പുത്രന്റെയും പരിശുദ്ധാത്മാവിന്റെയും നാമത്തിൽ ഈ പ്ലാറ്റ്ഫോമിൽ ഞാൻ ഉയർത്തുകയാണ്. இந்திய சுவிசேஷத்திற்காக அடுத்த ஒரு சரித்திரம் படைக்கிற ஆமே தேவ மனுஷனை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இந்த மேடையில் நான் எழுப்புகிறேன். கரங்களை தட்டி ஹalleluya கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி ஓ ஜீசஸ். പരിശുദ്ധാത്മാവ് സംസാരിച്ചത് മനസ്സിലായോ? பரிசுத்தாவியானவர் பேசினது புரிந்ததா? எனக்கெல்லாம் புரிஞ்சு. என்னோட 30 வயசு வரைக்கும் நான் ஆண்டவரை கேத்தலிக்காக இருந்தாலும் நான் ஆண்டவரை அறிஞ்சதில்லை. 30 வயசு வரை. ஆமென். 30 வயது வரை. என்னோட 8வது வயசு அப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் மாமா எனக்கு கொடுத்த பைபிளை நான் வீட்டு வாசல் உட்காந்து சத்தம் போட்டு வாசிப்பேன். அப்போ எங்கள் பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு அக்கா, ஒரு ஹிண்டு லேடி, அன்னக்கிளின்னு அவங்க பேர். அவங்க சொன்னாங்க, தம்பியை சத்தத்தை குறைச்சி வாசிக்க சொல்லுங்கப்பா, அவன் பெரிய ஒரு பிரசங்கியாளர் மாதிரி அவன் பைபிளை வாசிக்கிறான்னு சொன்ன உடனே எனக்கு நம்மளை போய் ஒரு பிரசங்கியாளர்னு சொல்கிறாங்களேங்கிற ஒரு கூச்சத்தில் என் பைபிளை மூடி வச்சேன். அந்த 8வது வயசுல ஒரு பைபிள் இவருடைய அங்கிள் கொடுத்துருந்தேன். அது வீட்டு வாதுக்கள் வச்சு வாയിച്ചു கொண்டிരിക്കുമ്പോൾ കുറച്ച് ഉച്ചത്തിൽ വായിച്ച് അപ്പോൾ അടുത്തുള്ള ഒരു ലേഡി പറഞ്ഞ് ഇത് വായിക്കുന്നത് കേൾക്കുമ്പോൾ ഒരു പ്രാസംഗിയെ പോലെ ഇരിക്കുന്നു. അത് കേട്ടപ്പോൾ പാസ്റ്ററിന് ഒരു നാണക്കേടായി വേദപുസ്തകത്തെ അടച്ചു വച്ച് அதே பைபிளை என்னோட 30வது வயசில் நான் மறுபடியும் திறந்தேன். இந்த 30வது வயசில் ஆ பைபிள் திறக்கும். ஸோ இது எங்களுடைய மெசேஜஸை ஃபாலோ பண்ணுற
எங்கள் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுற அநேகருக்கு இந்த டெஸ்டிமனி தெரியும். அப்படி ഈ സാക്ഷ്യം പാസ്റ്ററിൻ്റെ യൂട്യൂബ് ചാനൽ ഫോളോ ചെയ്യുന്ന എല്ലാവർക്കും അറിയാം. மோரோவர் என்னென்னா என்னோட காலிங்கே வந்து ரிவைவல். ആമേൻ ആമേൻ സ്തോത്രം. And God has given me a vision about revival through refining. சுத்திகரிப்பின் மூலம் எழுப்புதல் அப்படிங்கிற ஒரு தரிசனம் எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். ഒരു വിശുദ്ധീകരണത്തിൻ മുഖാന്തരം ഉണർവ് ഉണ്ടാകും എന്നുള്ള ഒരു ദർശനം ദൈവം ഏൽപ്പിച്ചിട്ടുണ്ട്. எங்கள் சர்ச் வந்து ஃபார்ம் ஆனதே ரிவைவலில் தான் ஃபார்ம் ஆச்சு. எழுப்புதல்ல உணர்விലാണ് സഭ അവിടെ ഫാം ചെയ്യപ്പെട്ടത്. கேத்தலிக் சர்ச்சில் நான் மினிஸ்ட்ரி பண்ண ஒரு 8 மாதத்தில் நூற்றுக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. കാത്തലിക് ചർച്ചിൽ ഇദ്ദേഹം ശുശ്രൂഷിക്കുമ്പോൾ 8 മാസത്തിൽ நூற்றுக்கணக்காய വ്യക്തിகள் അവിടെ രക്ഷിക്കപ്പെടുവാനിടയായി. சின்ன நான் தங்கச்சி மடத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு 8-9 மாதத்தில் ஒரு 400-500 பேருக்கு மேலே ரட்சிக்கப்பட்டாங்க. തങ്കച്ചി മഠം എന്ന സ്ഥലത്തിൽ ശുശ്രൂഷയ്ക്കായി വന്നപ്പോൾ ഒരു 8 മാസத்துக்குள்ள 400-500 വ്യക്തികൾ രക്ഷിക്കപ്പെട്ട് കൂടി വരുവാനിടയായി. அந்த ஒரு வருஷத்தில் ஒரு பூமாச்சு. அதே வருஷத்தில் சர்ச் உடஞ்சி அந்த ரிவைவல் அப்படி அணைஞ்சிருச்சு. ஒரு வருஷத்தில் ஒரு எது வந்து ரிவைவல் வந்து அந்த ரிவைவல் அணைஞ்சு அது அப்படியே அந்த உணர்வு அணைஞ்சு மீண்டும் உடஞ்சி போய் சபை. ஸோ இத்தனை வருஷமாக நாங்கள் இன்னும் 20 வருஷமாச்சு இது நடந்து. இது நடந்துட்டு ஒரு 20 வருஷமாயி. இப்போ திரும்பவும் இந்த 20 வருஷமாக அந்த ரிவைவலுக்காக പിന്നെയും 20 வருஷமாய் உணர்வின் வேண்டி பிரார்த்திக்கும். எங்கே போய் எத்தனை ஊழியர்கள் மத்தியில் மினிஸ்ட்ரி பண்ணாலும் அந்த கண்ணு பார்க்க விரும்பினது அந்த முதல் வருஷத்தில் நாங்கள் தங்கச்சி மடத்தில் பார்த்த அந்த ரிவைவல் பாஸ்டர் பவுலோஸுக்கு தெரியும், இஸ்ரேல் பவுலோஸுக்கு தெரியும். நாங்கள் இந்த ரிவைவலை குறித்து நான் பாஸ்டருக்கு மறிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக நாங்கள் we were in tears before our church. ഞങ്ങൾ എത്ര സ്ഥലത്ത് പോയി എത്ര ഇടത്തിൽ ശുശ്രൂഷിച്ചാലും ആദ്യത്തെ വർഷം തങ്കച്ചി മഠത്തിൽ കണ്ട ആ ഉണർവ് പിന്നെയും കാണുവാൻ അതിനെ കുറിച്ചാണ് കൊതിക്കുന്നത്. അതിനെക്കുറിച്ച് ഞങ്ങൾ അടിക്കടി പൗലോസ് പാസ്റ്റർ അടുത്തൊക്കെ സംസാരിച്ചിട്ടുണ്ട്. சமீபத்தில் அந்த ரிவைவல் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஆவியில் நான் ரொம்ப சென்ஸ் பண்ணுறேன். ഈ അടുത്ത സമയത്തിൽ കൂടെ ആ ഉണർവ് നമ്മുടെ അടുത്ത് ഇരിക്കുന്നു എന്ന് ആത്മാവിൽ തിരിച്ചറിയുവാൻ ഇടയായി. சில ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி டேல் சைட்ஸ் அவங்க ராமேஸ்வரத்துக்கு வந்து ராமேஸ்வரம் வில் பி ஃபர்ஸ்ட், அங்கேருந்து தான் ஒரு ரிவைவல் அப்படின்னு அவங்க வந்து என்கிட்ட முதல்ல அவங்க ஷேர் பண்ணாங்க. ஒரு 17 வருஷத்துக்கு முன்பு டேல் சைட்ஸ் ஒரு அமெரிக்கையிலிருந்து ஒரு சுவிசேஷகன் வந்து ராமேஸ்வரத்திலிருந்து ஒரு உணர்வு உண்டாகும் என்று பிரவச்சிச்சு. சாப்டர் 1 ஃபர்ஸ்ட் சாமுவேல் 17வது அதிகாரத்தில் ஆண்டவர் கொடுத்த 2 ரிவைவல் மெசேஜை நான் டேல் சைட்ஸோட ஷேர் பண்ணேன். ഞാൻ അദ്ദേഹത്തോട് ദൈവം തന്ന 2 വാക്യങ്ങളെ ആ മനുഷ്യനോട് ഞാൻ ഉണർവിനെ കുറിച്ച് പറഞ്ഞു. ഒന്ന് യുദ്ധ കുതിര, இன்னொன்று கூழாங்கல். ഒന്ന് യുദ്ധ കുതിര, രണ്ടാമത്തത് നിമിഷമുള്ള കൽ. கூழாங்கல் நிமிஷமுள்ள கல். டேவிட் கோலியத் என்கவுண்டர். தாவீது கோலியாத்தினை அடிக்கான் உபயோகிச்ச கல். அது எங்களுடைய மெசேஜஸில் வந்து அது ஹை லெவலில், அதாவது அதிகமாக மற்றவங்க விரும்பி ரிவைவலை குறித்து ஃபயரை வந்து அந்த மெசேஜ் மூலமாக பெற்றுக்கொண்டவங்க நிறைய ஆயிரக்கணக்கான பேர். ആ മെസ്സേജ് മുഖാന്തരം റിവൈവൽ അധികമായി പ്രാപിച്ചവർ അനേകരുണ്ട്. ஸோ வெகு சமீபத்தில் அந்த ரிவைவல் கிட்ட வந்துருச்சுன்னு என்னோட ஸ்பிரிட்டில் நான் ரொம்ப டீப்பாக சென்ஸ் பண்ணுறேன். ആ ഉണർവ് അടുത്ത് നിൽക്കുന്നതായിട്ട് ഞാൻ ആത്മാവിൽ അധികമായി മനസ്സിലാക്കുന്നു. அதனால் இங்கே வந்த உடனே நீங்கள் எல்லாத்தையும் உடனே எனக்கு அது பெரிய கன்ஃபர்மேஷன் இருந்தது. വരുമ്പോൾ ദൈവത്തിൻ്റെ പരിശുദ്ധാത്മാവ് സംസാരിച്ചത് എനിക്ക് ഒരു വലിയ ഉറപ്പായി മാറിയിരിക്കുക. ஸோ சைட்ஸுக்கு பிறகு இந்த ரிவைவல் விஷனை வந்து கிறிஸ்டல் கிளியராக உங்கள் மூலமாக தான் ஆண்டவர் இப்போது செகண்ட் விட்னஸ். അമേരിക്ക സുവിശേഷകൻ പറഞ്ഞതിന് ശേഷം ഇത്രയും ക്ലിയറാ പാസ്റ്ററിലൂടെയാണ് ദൈവത്തിൻ്റെ പരിശുദ്ധാത്മാവ് ഉണർവിനെ കുറിച്ച് പറയുന്നത്. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ப்ராஃபிட்டிக்கல் மூவ் வந்து நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக தங்கச்சி மடம், அதன் பிறகு என்னுடைய 8வது வயசு, என்னுடைய 30வது வயசு, என்னுடைய மனைவி பேர் ஏஞ்சல் விக்டரின் ட்ரீஸா,
ഇത് എല്ലാമേ ക്രിസ്റ്റൽ ക്ലിയർ ആൻഡ് അക്യുറേറ്റ്. ഞാൻ ഇങ്ങനെ പ്രവചനം കേട്ടിട്ടുണ്ടെങ്കിലും ഇത്രയും ക്ലിയറാ തങ്കച്ചി മഠം അതുപോലെ പാസ്റ്റിനെ കുറിച്ച് പാസ്റ്റിൻ്റെ വൈഫിനെ കുറിച്ചൊക്കെ പറയുന്നത് ഇപ്പോൾ ആദ്യമായിട്ടാണ് ഇത്രയും ക്ലിയർ. எஸ்பெஷலி என்னோட விஷனை குறித்து இவ்வளவு தெளிவாக ராமநாதபுரத்தை குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு காட்ஸ் பிளான் அவங்க இப்போ சொல்லிட்டாங்க. இது எல்லாமே எங்களுடைய 19 வருஷ ட்ரீம், 19 வருஷமாக எங்களை எரிக்கிற சத்தியங்கள். இதுக்காகவே எங்களை எத்தனை முறை உடைச்சாருங்கிறது கத்தருக்கு தான் தெரியும். அதனால் வாட் யூ சே இஸ் 100% ட்ரூ. രാമനാഥപുരത്തെ കുറിച്ച് ദൈവത്തിന് ഒരു വലിയ പദ്ധതി ഉണ്ട്. പാസ്റ്റർ പറഞ്ഞതെല്ലാം 19 വർഷമായി ഞങ്ങൾക്ക് ഇരിക്കുന്ന ഒരു സ്വപ്നം, അതാണ് സത്യം. അതിനുവേണ്ടി ദൈവം എത്രയോ പ്രാവശ്യം ഉടച്ചിട്ടുണ്ട്. അതെല്ലാം പരിശുദ്ധാത്മാവ് നിങ്ങളിലൂടെ ക്ലിയറായി വെളിപ്പെടുത്തുവാനിടയായി. ആമേൻ. ഒരു മിനിറ്റിൽ കർത്താവിൻ്റെ സന്നിധിയിൽ ഒന്ന് എഴുന്നേറ്റ് നിന്നാട്ടെ. നാം എല്ലാവരും ദൈവ സമൂഹത്തിൽ എഴുമ്പി നിൽപ്പோம். ഇതൊരു സാധാരണ മീറ്റിംഗ് അല്ല. ஜீசஸ். ஸோ இவர் தனுஷ்கோடிக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்தப்போ இங்கே உள்ள ஒரு ரிவைவல் நெருப்பு இவரை பிடிச்சி இந்த தீவிலிருந்து ஏதோ ஒரு பெரிய காரியம் வரப்போகுதுன்றதில் பிறகு அவருக்குள்ள ஒரு மாற்றம் வந்துருச்சு. இந்த ரிவைவல் மூவில் இங்கே வந்த பின்னாடி பவுலஸ் பாஸ்டர் அவங்கெல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு போன பிறகு அவருடைய மினிஸ்ட்ரி வேறு மண்டலத்துக்கு போய் இவர் மூலமாக இப்போ நிறைய மிராக்கிள்ஸ்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ஆனால் அவருடைய கவனம் எல்லாமே இந்த தீவு மேலே. ஏன்னா இங்கே வர்றப்போ தான் அவருக்கு அந்த நெருப்பு பிடிச்சிச்சான். இப்போ அவர் யதார்த்தமாக வர எனக்காகவே அந்த கூடுகையை மாற்றி வைக்க சரியாக நான் உள்ள நுழையிறப்ப நடந்த சம்பவங்கள்லாம் பார்க்குறப்ப இது சொன்னதுனால நான் நம்பலை, ஏற்கனவே நம்ம நம்பினதை அவர் சொன்னார். அவ்வளோ அதனால் இந்த சிங்கங்காடு, இந்த இடம், இத்தனை வருஷ கணக்காக நாம் இங்கே ஆராய்ச்சது, இது எல்லாத்துக்கும் பின்னாடி தேசத்தினுடைய எழுப்புதல் இருக்குது. எஸ். அதை நான் சொன்னப்போ எத்தனை பேர் நீங்கள் விளங்குனீங்களே தெரியல. ஒரு மலையாளி, நான் யாருன்னே தெரியாது. ஏஞ்சல் விக்டரின் ட்ரீஸாங்கிறது உங்கள் பேருக்கு, உங்களில் அநேகருக்கு அவள் முழு பேர் தெரியாது. ஏஞ்சலில் தான் தெரியும். விக்டரின் ட்ரீஸாங்கிற நேம் வந்து நெருங்கமான சொந்தக்காரங்களுக்கு தெரியும். அதில் ட்ரீஸான்னு தெரியும். விக்டரின்ற பேர் யாருக்கும் தெரியாது. எங்கள் ஃபேமிலிக்குள்ள மட்டும்தான் தெரியும். அது எப்படி என்னோடய ஒய்ஃப் பேருக்கு நான் உள்ள நுழைஞ்சோன்னு அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சு. தங்கச்சி மடம் 95 கிலோமீட்டர் தள்ளி, பரமக்குடி தங்கச்சி மடம், கிலோமீட்டர் கணக்கு பண்ணுங்க, 95 கிலோமீட்டர். தங்கச்சி மடங்கிற ஒரு இடத்துல ஒரு நெருப்பு, ஒரு தீ இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், அவர் சொல்லி நம்ம நம்பலை, நம்ம அனுபவிக்கிறத அவர் சொன்னார். எஸ். உங்களுக்கு நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த ஸ்தலத்தை குறித்து, இந்த இடத்துல நடக்கிற ஊழியத்தை குறித்து ஒரு தரிசன பார்வை உங்களுக்கு வேணும். அதனால தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன், ஒரு கடமைக்காக என்னால் நடத்த முடியல. இது தேசத்தை குறித்த தரிசனம் உள்ள ஒரு தீவு, இங்கேருந்து தான் ஒன்று வெடிக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறுபடியும் சொன்னதுக்கு பின்னாடி இருந்த முகாந்தரம் இதுதான். 5 விதமான ஊழியர்கள் இங்கேருந்து எழும்புவாங்க. உன்னிடத்துலேருந்து புறப்படுவார், இங்கேருந்து புறப்படுவீங்க. எஸ். அது மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி தேவனுக்கு ஒரு ப்ராசஸ் தேவைப்படுச்சு. அதான் நம்ம தரிசனம், சுத்திகரிப்பு. உடனே செஞ்சானேன்னு சில பேருக்கெலாம் என் மேலே வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் தரிசனம் பெற்ற எனக்கு தெரியும். என்னோட தான் முதல்ல ஆண்டவர் பேசுவார். ஒரு சேர்ச்சை எப்படி கொண்டு போகணும், என்ன பண்ண, நானும் அவங்கள நடத்துகிறேன். ஐ எம் நாட் கைடிங் யூ. எனக்கு ஒரு வழிநடத்தல் வருது, அதன் பாதையில் நான் நடக்கிறேன். என் பின்னாடி வர்றது மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. பட் யூ ஷுட் நாட் ட்ரை டு லீட் மீ. என்ன நடத்தணும்னு நீங்கள் ட்ரை பண்ணாலும் சரி, ஐ வில் நாட் லிசன். எனக்கு தேவன் பேசுகிறதுக்கு ஏற்றபடி நீங்கள் சொல்கிறது இருந்துச்சுன்னா நான் அக்செப்ட் பண்ணுவேன். தேவன் என்னோட திட்டமும் தெளிவாக பேசி அந்த பாதையில் நான் நடக்கிறப்ப நீங்கள் என்னை டிவைட் பண்ணவே முடியாது. இதுதான் திட்டம், இதுதான் சித்தம். நீ ஏன் சபை ஆரம்பிக்கலை, ஏன் நீ பல இடங்களில் நீ மூவ் பண்ணலை அப்படிங்கிற மற்ற சிலருக்கு கூட என் மேலே ஒரு குறைபாடு உண்டு. சம் லீடர்ஸ் கூட என் மேலே அக்கறையாக சத்தம் போடுவாங்க. இவ்வளோ காலம் இருக்கு, நீ ராம்நாட்டில் ஒரு சர்ச் என்ன செஞ்சியா, நீ ஆரம்பிச்சியான்னு கேட்பாங்க. அப்படி உரிமையாக அண்ணன் எல் ஜோசப் அண்ணன் என்னை சத்தம் போடுவார். அப்படி ஹெட் குவார்ட்டரில் உனக்கு ஒரு சர்ச் வேணாமா அப்படின்னு. ஆமாம் எனக்கு வேணும் தான், யாரும் இல்லைன்னு சொன்னேன். ஆனால் எனக்குன்னு ஒரு மூவ் வர்றப்போ தான் எல்லாமே நடக்கும். அதில் நான் ஸ்ட்ராங்காக இருந்தோம். ஸோ ஒரு ரிஃபைனிங் ப்ராசஸ் அருமையாக போகுது. ஆனால் இப்போ என்னமோ ஆவியில் ஏதோ அடுத்து ஒரு பெருமளை சத்தம் என்னென்னா கேட்குது. அதுக்கான நேரம் காலம் எல்லாம் சமயம் வந்துருச்சு. அதுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்து ராம்நாட் லெவலில் இருக்கிற லீடர்ஸ் மத்தியில் தங்கச்சி மடத்தில் நடக்கிற ஒரு ஊழியத்தை குறித்து, இதை குறித்து ஒன்றே ஏபிசி கூட தெரியாத ஒரு தேவ மனுஷன் புட்டு வைக்கிறான்னா இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்காங்க.
ஹalleluya. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. 21 நாள் நம்ம ப்ரேயரில் இருக்க போகிறோம். அது சம்மந்தமான ஒரு வேர்டு தான் எனக்கு காலையில் கொடுத்தாரு. ஆனால் ஆவியானுடைய நடத்தல் வேறு மாதிரி இருந்ததுனால என்னால் நான் ஃப்ளோலே நான் போயிட்டேன். ஸோ நாளைக்கு ஈவினிங் 5:30க்கு நம்ம மீட் பண்ணுறோம். தினசரி 5:30லேருந்து நம்ம 8 மணி வரைக்கும் 21 நாட்கள் தேவ சமூகத்தில் நம்ம எலியாவோட ஜெபம், இன்டென்ஸ் ப்ரேயர். சமுத்திரத்தில் ஒரு உள்ளங்கு எத்தனை மேகத்தை பார்க்குற வரைக்கும் அவன் என்ன செய்யலை, எழும்பலை. அதுபோல் 21 நாட்கள் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் நிற்கிறோம். அநேக கமிட்டடாக வாங்க. நிறைய உங்கள் ஃபேமிலி பிரச்சனைக்காகவும் நீங்கள் வாங்க. சின்சியராக நம்ம ஃபைட் பண்ணுவோம். தேவன் இந்த காத்திருப்பின் முடிவில் ஜெபமெல்லாம் பதிலாய் மாறும். என் காத்திருப்பு ஒரு நாளும் வீணாக. ஆமென் சொல்லுங்கள். ஆமென். முடிச்சிருவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நாங்கள் இரத்தத்தில் மறைந்துள்ளோ, இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளோ, வல்ல இரத்தத்தில் மறைந்துள்ளோ, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எத்தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை தீங்கில்லை தீங்கில்லை, நோயில்லை நோயில்லை நோயில்லை, தோல்வியில்லை தோல்வியில்லை தோல்வியில்லை, சாத்தான் தோற்கடிக்க முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. ஸோ ஒரு விஷயத்தை எனக்கு ஆவியில் உணர்த்துறாரு. ஏஞ்சல் எங்கே இருக்கு? ஏஞ்சல் ஃப்ரெண்ட்ஸ் படியாது. எல்லாரும் எழுந்து நின்று தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி அப்பா.